அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் மரபு சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த புது சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா மரபு சொற்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விலங்குகளோட இளமை பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புலியோட குட்டியை நம்ம புலிப்பரள் அப்படின்னு சொல்லணும். சரியா? புலிக்குட்டி அப்படின்னு சொல்லாமல் புலிப்பரள் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிற பெயர்கள் தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? புலிப்பரள், சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லாமல் சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம புலிப்பரள் அப்படின்னு வந்து தனித்தனியாக படிக்காமல் புலிப்பரள், சிங்கக்குருளை, யானைக்கன்று அப்படின்னு சேர்த்தே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். சரிங்களா? புலிப்பரள், சிங்கக்குருளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானைக்கன்று, பசுக்கன்று, கரடிக்குட்டி. சரியா? கரடிக்குட்டி, குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, எருமை கன்று, பன்றிக்குட்டி. சரியா? அடுத்து மானை வந்து கன்று அப்படின்னு சொல்லணும். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. கீரிக்கும் பிள்ளை வரும், அணிலுக்கும் பிள்ளை அப்படின்னு வரும். அடுத்து எலிக்குட்டி. நம்மளாம் வந்து எலியை வந்து குட்டின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எலிக்கும் குட்டி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து குதிரைக்கும் குட்டி அப்படின்னு வருது. குரங்குக்கும் என்ன வருது, குட்டி அப்படின்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுக்கெல்லாம் குட்டின்னு வருது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து பறவைகளோட ஒலி மரபுகள். ஆந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அலறும். ஆந்தை அலறும். குயில் வந்து கூவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும், கோழி வந்து கூவாது, கொக்கரிக்கும். கிளியை வந்து ரெண்டு சொல்கிறாங்க, கொஞ்சம் அப்படி இல்லைன்னா பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறா வந்து குணுகும், கூகை வந்து குழரும், மயில் அகவும். சரியா? அடுத்து விலங்குகளோட ஒலிமரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், கழுதை கத்தும், பூனை சீரும், ஆடு கத்தும். சரியா? ஆடு பார்த்துக்கோங்க, ஆடு கத்தும். எலி வந்து கீச்சிடும், எலியும் பார்த்துக்கணும், எலி கீச்சிடும். வண்டு முரளும், எருது எக்காலமிடும். எருது நம்மளுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. குரங்கு அலப்பும், இதுவும் கேட்டிருக்காங்க. குரங்கு அலப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது விலங்குகளோட வாழிடம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆடுகள் வாழற இடத்துக்கு ஆட்டுப்பட்டி அப்படின்னு பேர். ஆட்டுப்பட்டி, கோழி பண்ணை, யானை கூடம், குதிரை கொட்டில், மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள்னு பார்க்கும்பொழுது ஈச்ச ஓலை, தாழை மடல், பனையோலை, சோலை தட்டை, தென்னையோலை, பலா இலை, மா இலை, மூங்கில் இலை, வாழை இலை, வேப்பந்தழை, கமுகங்கூந்தல், நெற்றாள். ஓகேவா? நெல்லை வந்து தாள்னு சொல்லுவோம், அது சேர்த்து நெற்றாள்னு கொடுத்துருக்காங்க. கமுகு அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம், அதுக்கு கூந்தல் அப்படின்னு சொல்லி அதோட தழை வந்து சொல்லியிருக்காங்க. கமுகும் கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கூட்டமாக இருந்தது நம்ம தொகைன்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக இருந்தாங்க அப்படின்னா மக்கள் கூட்டம். ஆடு கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை. கல் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா கற்குவியல். சாவி நிறையா இருக்குது அப்படின்னா சாவி கொத்து. திராட்சை குலை, வேலங்காடு. அடுத்தது வந்து பசு நிறையா இருந்துச்சு அப்படின்னா பசு நிறை. மாட்டு மந்தை, யானை கூட்டம், வைக்கோல் போர், ஆணிரை. ஓகேவா? ஆனா பசு, நிறையா இருக்கிறது ஆணிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா காய்களோட இளமை மரபு வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலா மூசு அப்படின்னு சொல்கிறோம். பலா வந்து சின்னதாக இருக்கும் பொழுது பலா மூசு அப்படின்னு சொல்கிறோம். வாழை கச்சல் அப்படின்னு சொல்கிறோம். முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். அவரை பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மாவடு அப்படின்னு சொல்லலாம். இளந்தேங்காயை வந்து வழுக்கை அப்படின்னு சொல்கிறாங்களாம். முத்துன தேங்காயை நெற்று அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். தென்னங்குரும்பை அப்படின்னு சொல்லுவோம். கத்தரி பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அடுத்தது சோறு.
வினை மரபுகள். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாருங்கள். சோறு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. சோறு உண் அப்படின்னு சொல்லணும். சோறு உண்டான் அப்படின்னு. தண்ணீரை வந்து குடித்தான் அப்படின்னு சொல்லணும். தண்ணீர் குடி. பூ வந்து பறின்னு சொல்லக்கூடாது. பூ கொய் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளாம் வந்து பூ பறிச்சேன் அப்படின்னு சொல்லி பழகிட்டதுனால ஆப்ஷனில் பறி அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை வந்து நம்ம தூக்குவோம். ஆனால் அது கிடையாது. பூ கொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முறுக்கு தின், பால் பருகு, இலையை தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுவர் எழுப்பு, கூடை வந்து முடைந்தான் அப்படின்னு சொல்லுவோம். பானை வனைந்தான் அப்படின்னு சொல்லுவோம். பழம் வந்து தின்றான் அப்படின்னு சொல்லணும். பாட்டு பாடுறது நம்மளுக்கு தெரியும். கவிதை இயற்று அப்படின்னு சொல்கிறோம். எழுதுன்னு சொல்லக்கூடாது. கவிதை இயற்று. கோலம் போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. கோலம் இடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தயிரை வந்து கடைவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது தயிர் கடை. விளக்கை ஏற்றணும். ஓகேவா. அடுத்து தீ மூட்டு, படம் வரை, கூரை வேய்ந்தான். வேய் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பூ பறித்தாள் அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கே வந்து பூ கொய்தால்னு வந்திருக்கு, பறித்தால்னு வந்திருக்கு. ஆப்ஷனில் கொய்தான் வந்தால் ஃபஸ்ட்டு அதை எடுங்க. மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான், அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினார். உமி வந்து கருக்கினார் அப்படின்றது கரெக்டான ஆப்ஷன். ஓவியம் புனைந்தான். ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தான், சுவர் எழுப்பினான், செய்யுள் கவிதை செய்யுள் இதெல்லாம் இயற்றினான், அப்பம் தின்றான் அப்படின்னு வரணும். அப்பம் தின், காய்கறி அறிந்தான் அப்படின்னு வரணும். அரி அப்படின்றது. நெல் தூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களை வந்து பறி அப்படின்னு களை வந்து பறிக்கணும் அப்படின்னு. இலை பறின்ற மாதிரி களை பறி. நீர் வந்து பாய்ச்சு. இதெல்லாம் வந்து வினை மரபுகள். ஓகேவா. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா வினை மரபுக்கு இப்போது நம்மளுக்கு வந்து இலக்கணத்தில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கும்பொழுது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.